my students. I hope my students are very good. Take care of yourself, everyone. Okay, very good, students. In this video, we are going to learn 4th standard term to English. இன்றைய வீடியோ பதிவில் நாம் 4ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் 2ஆம் யூனிட் செகண்ட் யூனிட் பார்க்க இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எஸ், குட். ஸோ செகண்ட் யூனிட் டாபிக் சேவிங்ஸ், சேமிப்பு. வழக்கம் போல் நம்முடைய நிலா வந்திருக்காங்க. ஐ ஆல்வேஸ் சேவ் மை பாக்கெட் மணி. டு யூ? நான் எப்போதும் என்னுடைய பாக்கெட் மணி, என்னுடைய சிறு செலவுகளுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை நான் வந்து சேவ் பண்ணி வைப்பேன். நீங்களும் சேவ் பண்ணுவீங்களா? டு யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடண்ட்ஸ், நீங்கள் சேவ் பண்ணுறீங்க தானே? எஸ், குட். ஐ நோ மை ஸ்டூடண்ட்ஸ் ஆர் குட் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, வெரி குட். நீங்கள் இதற்கான விடையை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ். நம்முடைய பாடத்துக்கு செல்லலாமா? எஸ், குட். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 90, மை லிட்டில் பிக்ஷனரி. மை லிட்டில் பிக்ஷனரியில் வழக்கம் போல் 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குட். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபங்கஸ். நவுன், spongy living things that live on other living things. Second picture, granary. Noun, place where grains are stored. Third picture, piggy bank. Noun, a money box shaped like a pig. Fourth picture, ladder. Noun, a room or large cupboard for storing food. Good. அடுத்ததா 5, burrow. Noun, a hole or tunnel dug by a small animal. ஓகே, குட் ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 பிக்சர்ஸ். என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் ஃபங்கஸ். ஃபங்கஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ், பூஞ்சை. ஒரு பொருள் கெட்டுடுச்சுன்னா அதில் இந்த ஃபங்கஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்லணுன்னா, சம் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தாமல் வச்சிட்டோம்னா அதில் வந்துட்டுருக்கோம் அந்த பூஞ்சை. அதுதான் வந்து நீண்ட நாள், அதாவது 3-4 டேஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரெட்டில் பார்த்தோன்னா அந்த அப்படியே கொஞ்சம் பிளாக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும்ல. எஸ், அது பூஞ்சையால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரெட்டு. இது போன்றது தான் வந்து பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. அடுத்த வந்து இதை மனிதர்களுக்கு பயனுடையவையாக இருக்குது, பயனற்றவை தீமையானவைகளாகவும் சில பூஞ்சைகள் இருக்குது. மனிதர்களுக்கு பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தா காளான்கள். இந்த காளான்களும் வந்து பூஞ்சை இனத்தை சேர்ந்தது தான் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, ஆகவே இதில் பல்வேறு வகைகள் இருக்குது. நம்ம இப்போ சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்பாஞ்சி லிவிங் திங்ஸ் தட் லிவ் ஆன் அதர் லிவிங் திங்ஸ். வேறொரு லிவிங் திங்ஸில் வளரக்கூடிய ஒரு உயிரி, நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக கண்ணுக்கு புலப்படாமலாம் இருக்கும், ஆனாலும் சிலது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். லைக் காளான், இது வந்து நமக்கு பயன்படக்கூடியது தானே? எஸ், நம்ம உணவுக்காக கூட காளான்களை பயன்படுத்துகிறோம். ஓகே, குட் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்ததாக கிரானரி. நவுன், அதாவது கண்டகச்சாலை களஞ்சியம். பிளேஸ் வேர் கிரைன்ஸ் ஆர் ஸ்டோர்டு. அதாவது தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வந்து கிரானரி. ஓகே, குட். அடுத்த தேர்ட் பிக்சர், பிக்கி பேங்க். எல்லார் வீட்லேயும் பிக்கி பேங்க் வச்சுருப்பீங்க தானே? ஆமாம், உண்டியல். நம்ம திருவிழாவுக்கு போனோன்னா இல்லை எங்காவது எக்ஸிபிஷன்ஸ் போனோன்னா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம என்ன கேட்போம், அங்கே ஏதாவது புது வெரைட்டியாக இருக்கக்கூடிய ஏதாவது உண்டியல் இருந்துச்சுன்னா, அம்மா எனக்கு இது வேணுமா, நான் என்னோடய பாக்கெட் மணியெல்லாம் நான் சேவ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ கேட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லையா? எஸ், தட் இஸ் ஏ பிக்கி பேங்க். ஏ மணி பாக்ஸ் ஷேப்டு லைக் ஏ பிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மணி பாக்ஸ் தான் அது. ஓகே, குட். அடுத்தாக ஃபோர்த் பிக்சர், ladder. Noun, a room or large cupboard for storing food. அதாவது உணவுப் பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய கபோர்டு, ஷெல்ஃபாக இருக்கலாம் அல்லது ரூமாக இருக்கலாம்.
அதுக்கு பேர் தான் வந்து ladder. Okay, good students. Next, burrow. The burrow என்ன a hole or tunnel dug by a small animal. அதாவது நிலத்தில் உள்ள வலை. இந்த எலியெல்லாம் வலை தோண்டும்ல, பார்த்துருக்கீங்களா? எலி வலை தோண்டும். அதுக்கப்புறம் வேறு என்ன அனிமல்ஸ் நமக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டர்ட்டில் கூட வலை தோண்டும். இந்த கடற்கரை பகுதியிலெல்லாம் இந்த கடல் ஆமையெல்லாம் வந்து மணலில் பள்ளம் தோண்டி ஒரு வலை தோண்டி அதில் முட்டை வச்சுட்டு போவோம்னு சொல்லுவாங்க. ஓகே, குட். இன்னும் சில அனிமல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் கூட வலை தோண்டி உள்ளே இருக்க பாருங்கள் இல்லையா? எஸ். அடுத்த வந்து ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ இவையெல்லாம் வலை தோண்டி மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸ்மால் அனிமல்ஸ், சின்ன சின்ன விலங்குகள் வந்து வலை தோண்டி வாழும். ஸோ வலை. ஓகே, குட் ஸ்டூடண்ட்ஸ். நம்ம தற்போது பிக்ஷனரியை பார்த்துட்டோம். ஓகே, சூப்பர். ஒன்ஸ் அகெயின் பிக்சர்ஸும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் என்னென்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபங்கஸ் நவுன் ஸ்பாஞ்சி லிவிங் திங்ஸ் தட் லிவ் ஆன் அதர் லிவிங் திங்ஸ், வேறொரு லிவிங் திங்ஸில் வாழக்கூடியது. நெக்ஸ்ட், கிரானரி noun place where grains are stored. Third picture, piggy bank noun a money box shaped like a pig. Good. Fourth picture, ladder noun a room or large cupboard for storing food. Okay, good. Next, fifth picture, burrow noun a hole or tunnel dug by a small animal. Okay, good students. Next, we are going to page number 91. Let us learn section. அதாவது கற்கலாம் வாங்க. இந்த பகுதியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா a lesson to save. போகலாமா? எஸ், குட் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ லெசனுக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி all of you. ஸோ லெசனை ரீட் பண்ணலாம். a lesson to save. On the way to the playground, in the fields, Amir saw a dirt thrown out of a pit on the ground. He went near it and saw a small rat-like creature. He called out, "Hey, who are you? What are you doing in there?" The creature came out and took a glance at the boy and said, "I'm a mole. I am digging a burrow to catch the earthworms and save them for the winter." Interesting. How do you catch and save them? The mole replied, "I dig worm traps along the tunnels. When the earthworms cross it, they fall into it. I will bite and paralyze them and store in the tunnel to eat later." The boy asked, "How many earthworms will you store?" The mole replied, "As many earthworms as I can get. I don't eat all of them. I save them for using later. Now I don't have any time to waste. I must build a lot of worm traps. See you later." The mole went inside the burrow. Just then, near the mole's burrow, Amir saw a leaf moving. He went near it and saw a small ant. The ant was carrying a big leaf. The ant yelled, Get out of my way. It will take too long to go around your feet." Said the ant, "Hey, why are you carrying this big leaf? Isn't it easy to eat and then go home?" The ant dropped the leaf and replied, "I'm a leaf cutter ant. I'm collecting leaves for my colony. I can carry leaves that weigh nearly 20 times my weight." Amir was surprised. He asked, "Do you eat leaves?" The ant replied, "No, we don't eat leaves. We drink the leaf sap. We also use the leaves to grow fungus. We need the fungus to feed our babies. We also store the leaves for the winter." The ant asked, "By the way, do the humans save the food for you need?" Amir replied, "Yes, we also save food in granaries, but we need money to buy it.
So we usually give importance to save money. Else do we have to save? Don't you have anything other than money to save? Asked the ant. After taking some time to think, Amir answered, my mom asked me to save water, food, electricity, forest and fuel. We have a lot of things to save to make sure that future generations can use these. This interaction with the mole and the ant changed the way Amir thought about the things around him. Earlier, he let the fan run as he left the room. He let the water drip as he never closed the tap tightly. Now he always cared and saved the resources around him. The think question: which one of these is the most important thing to save? Food, water, electricity or money? Why? Discuss. Okay, very good students. இது மிகவும் அவசியமானதொரு பாடம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னென்னா a lesson to save, சேமித்தலை பற்றி ஒரு பாடம். நாம் எதெல்லாம் சேமிக்க இருக்கோன்றதை இன்றைய பாடப்பகுதியில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க போகலாம். On the way to the playground in the fields, Amir saw dirt thrown out of a pit on the ground. He went near it and saw a small rat-like creature. He called out, "Hey, who are you? What are you doing in there?" அமீர் விளையாட்டு மைதானத்துக்கு ப்ளே கிரவுண்டுக்கு போகிற வழியில் இருந்த வயல்வெளியில் அழுக்கழுக்கா, அதாவது ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்து தூக்கி எறியப்பட்டிருந்துச்சு. அது என்ன அப்படின்னு அமீர் கிட்ட போய் பார்த்தா எலி மாதிரி ஒரு சின்ன ஒரு உயிரினம் இருந்தது. அப்போ அமீர் என்ன பண்ணா, அதை கூப்பிட்டு, ஹே நீ யார், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டான். The creature came out and took a glance at the boy and said, I'm a mole. I'm digging a burrow to catch the earthworms and save them for the winter. வெளியே வந்த அந்த எலி மாதிரி இருந்த அந்த உயிரினம் அவனை ஒரு முறை பார்த்துட்டு, நான் ஒரு மோல், அதாவது மூஞ்சிரு சுண்டெலி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே பள்ளம் தோண்டிகிட்ருக்கேன். எதற்காகனா மண்புழுக்களை பிடிக்கிறதுக்காக. நான் அதை மண்புழுக்களை பிடிச்சி என்னோடய குளிர்கால உணவாக சேமித்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங். ஹவு டு யூ கேட்ச் அண்ட் சேவ் தம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கே. நீ அதை எப்படி பிடிப்ப, பிடித்ததை எப்படி சேமித்து வைப்ப அப்படின்னு அமீர் மோல்கிட்ட கேட்குறான். The mole replied, I dig worm traps along the tunnels. When the earthworms cross it, they fall into it. I will bite and paralyze them and store in the tunnel to eat later. அதற்கு அந்த மோல் ரிப்ளை பண்ணுது, என்னென்னா, நான் வார்ம் ட்ராப்ஸ் செட் பண்ணுவேன். அந்த ட்ராப்ஸை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்னதாக ஓட்டை பண்ணி வைக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எர்த் வார்ம்ஸ் என்ன பண்ணும், அதை கிராஸ் பண்ணும்போது அதற்குள்ளே விழுந்துட்டும் போது நான் அதை கடித்து அதை பேரலைஸ் செயல்பட முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன். அதன் பிறகு நான் என்னோடய டனலில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் என்னுடைய உணவுக்காக, குளிர்கால உணவுக்காக அப்படின்னு மோல் அமீருக்கு ரிப்ளை கொடுக்குது. The boy asked, how many earthworms will you store? அமீர் வந்து கேட்குறான் அந்த மோல்கிட்ட, நீ எவ்வளோ earthworms ஸ்டோர் பண்ணி வைப்ப, சேகரித்து வைப்ப? The mole replied, as many earthworms as I can get. I don't eat all of them. I save them for using later. Now I don't have any time to waste. I must build a lot of worm traps. See you later. The mole went inside the burrow. அதாவது நான் நிறைய many earthworms வந்து கலெக்ட் பண்ணுவேன், சேகரிப்பேன். நான் அத்தனையும் ஒரே நேரமாக சாப்பிட மாட்டேன். நான் சேகரித்து வைப்பேன் பிறகு உணவுக்காக. அதாவது ஒரு நாள் மட்டுமே சாப்பிடாம அடுத்தடுத்த நாள் உணவுக்காகவே நான் சேகரித்து வைப்பேன். இப்போ எனக்கு உன் கூட பேசி நேரத்தை வீணாக்க விரும்பலை. எனக்கு நேரமே இல்லை. நான் டைமை வேஸ்ட் பண்ணவே முடியாது. நான் வந்து போயிட்டு இன்னும் நிறைய வார்ம் ட்ராப்ஸு கட்டணும். அப்படி உருவாக்குனா தான் என்னால் அந்த எர்த் வார்ம்ஸை கலெக்ட் பண்ண முடியும். see you later, பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மோல் சொல்லிவிட்டு அந்த வலைக்குள்ளே
போயிடுச்சு இன்சைட் த பரோ. ஓகே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கு இல்லையா? ஒரு சின்ன மோல் வந்து தன்னுடைய உணவை அடுத்தடுத்த நாள் ஃப்யூச்சருக்காக எப்படி சேகரிக்குது அப்படிங்கிறத அமீரிங்க தெரிஞ்சுக்கிறான். Just then, near the mole's burrow, Amir saw a leaf moving. He went near it and saw a small ant. The ant was carrying a big leaf. Just then, சிறிது தூரத்தில் அமீர் என்ன பார்த்தான், அதாவது மோல்ஸ் பரோ இருந்ததுலேயே அந்த மோலோட வலை, அந்த வலைக்கு பக்கத்தில் ஒரு இலை வந்து மூவிங் ஆச்சு, அப்படியே நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அது பக்கத்தில் போயிட்டு பார்த்தா என்ன இலை நகருதே அப்படி யோசிச்சே கிட்ட போய் பார்த்தா எ ஸ்மால் ஹேண்ட் அந்த லீஃபை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன எறும்பு பெரிய இலையை தூக்கிட்டு போயிட்டுருந்துச்சு. அண்ட் த ஆண்ட் yelled, "Get out of my way. I will take too long to go around your feet." என்னோட வழியிலிருந்து விலகு, நான் வந்து உன்னோட காலை சுற்றிக்கிட்டு போகணுன்னா எனக்கு அது ரொம்ப தூரமானதாக இருக்கும் என்று அந்த எறும்பு கத்தியது. He asked the ant, "Hey, why are you carrying this big leaf? Isn't it easy to eat and then you go home?" அதுக்கு நம்ம அமீர் அதுக்கிட்ட கேட்குறான், அந்த எறும்புக்கிட்ட, நீ இவ்வளோ பெரிய இலையை தூக்கிட்டு போகிற, நீ அதை சாப்பிட்டுட்டா வீட்டுக்கு சுலபமாக போகலாம்ல அப்படின்னு எறும்புக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறான். The ant dropped the leaf and replied, "I'm a leaf cutter ant. I'm collecting leaves for my colony. I can carry leaves that weigh nearly 20 times my weight." Amir was surprised. He asked, "Do you eat leaves?" உடனே அந்த எறும்பு இலையை கீழே வச்சுட்டு அமீருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுது. நான் லீஃப் கட்டர் ஆண்ட், இலைகளை கட் பண்ணக்கூடிய ஆண்ட். நான் வந்து என்னுடைய காலனி, என்னுடைய வலையில் இருக்கக்கூடிய அத்தனை எறும்புகளுக்காக நான் வந்து லீஃப் வந்து கலெக்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இடை போல் 20 மடங்கு இடையே என்னால் தூக்க முடியும். அதனால் இது எனக்கு ஒன்றும் வெயிட்டாக இல்லை, இந்த இலையை தூக்குறது எனக்கு ஒன்றும் வெயிட்டாக இல்லை, ஏன்னா என்னோடய வெயிட் போல் நான் 20 மடங்கு தூக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னதுமே அமீருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அமீர் கேட்குறான், "Do you eat leaves? நீ இலைகளை சாப்பிடுவாயா?" அப்படின்னு. The ant replied, "No, we don't eat leaves. We drink the leaf sap. We also use the leaves to grow fungus. We need the fungus to feed our babies. We also store the leaves for the winter." அதாவது எறும்பு பதில் சொல்லுது. என்னன்னு சொல்லுதா, நோ இல்லை, நாங்கள் வந்து லீவ்ஸை சாப்பிட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா லீஃபில் இருக்கக்கூடிய அந்த இலைச்சாறு, நம்ம கூட லீஃபை வந்து அப்படியே கட் பண்ணோம்னா அதுலேருந்து தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் வரும் இல்லையா, எஸ், அதை தான் குடிப்போம், லீஃப் சாப். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லீஃபை எதற்காக கலெக்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து ஃபங்கஸ் உருவாக்குவோம். லீஃபை அடிக்கடிக்கு வச்சுட்டு அதில் உருவாக்கக்கூடிய அந்த ஃபங்கஸை தான் எங்களோட பேபிஸ்க்கு நாங்கள் ஃபுட்டாக கொடுக்குறோம். ஸோ நாங்கள் ஃபங்கஸை வளர்க்குறதுக்காக லீவ்ஸ் கேதர் பண்ணுறோம். மேலும் நாங்கள் லீவ்ஸை வந்து வின்டருக்காக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. The ant asked, "By the way, do you, the humans, save the food that you need?" சரி, அது இருக்கட்டும், நீங்கள் மனிதர்களான நீங்கள் உணவை சேமித்து வைப்பீங்களா அப்படின்னு எறும்பு அமீர்கிட்ட கேட்குது. அமீர் replied, "Yes, we also save food in granaries, but we need money to buy it. So we usually give importance to save money." அதுக்கு அமீர் என்ன சொல்கிறான்னா, ஆமாம், நாங்களும் பெரிய பெரிய பண்டகச்சாலையிலலாம் உணவை சேகரித்து வைப்போம், ஆனால் நாங்கள் பெரும்பாலும் வந்து இந்த உணவுகளை வாங்கிறதுக்கு பணத்தை தான் பயன்படுத்துவோம். ஸோ நாங்கள் மணியை தான் அதிகமாக சேகரிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். "What else do we have to save? Don't you have anything other than money to save?" asked the ant. நீங்கள் எதற்காக இதை சேமிக்கணும்? மணியை தவிர வேறு என்னெல்லாம் நீங்கள் சேமிப்பீங்க அப்படின்னு எறும்பு அமீர்கிட்ட கேட்குது. After taking some time to think, Amir answered, "My mom has me to save water, food, electricity, forest and fuel. We have a lot of things to save to make sure that future generation can be
can use this. அதாவது எறும்பு அது போல் கேட்டதும் கொஞ்ச நேரம் அமீர் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் எங்கள் அம்மா கூட என்கிட்ட சொல்லுவாங்க என்னென்னா தண்ணீரை சேமிக்கணும், உணவை சேமிக்கணும், மின்சாரத்தை சேமிக்கணும், ஃபாரஸ்ட் காடுகளை பாதுகாக்கணும், சேமிக்கணும், ஃபியூல்ஸ் எரிபொருளையும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நம்ம சேமித்து வைக்கும்போது தான் அது நம்முடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அது பயன்படும். இப்போவே நாம் அதிகமாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அமீர் ஆண்ட்கிட்ட சொல்லுவான். திஸ் இன்ட்ராக்ஷன் வித் த மோல் and the ants changed the way Amir thought about the things around him. அதாவது இந்த இன்ட்ராக்ஷன், இந்த உரையாடல் வந்து அமீரை வந்து என்னவா மாற்றுச்சுன்னா, யார்கிட்ட உரையாடல் நடந்தது, மோலும் த ஆண்ட்கிட்டையும் நடந்த உரையாடலில் அமீர் முழுவதுமாக மாறிட்டான். ஏன்னா அமீர் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, earlier he let the fan run as he left the room. அவன் ரூம்லேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஃபேனை நிறுத்த மாட்டான். ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்கும், அவன் ரூம்லேருந்து வெளியே வந்துடுவான். He let the water drips as he never closed the tap tightly. அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு டேப்பை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணவே மாட்டான். அந்த டேப்லேருந்து ட்ராப்பாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். Now he always care and save the resources around him. ஸோ இப்போ இவன் இந்த மோல்கிட்ட இருந்தும் ஆண்ட்கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டான், அனைத்து பொருட்களையும் நாம் சேமிக்கணும், வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான். ஸோ இதுக்கு மேலே அவன் அனைத்து விதமான வளங்களையும் பாதுகாப்பான், சேமிப்பான். ஓகேவா? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இல்லையா? எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தாக நமக்கு ஒரு திங்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு சேவ்? ஃபுட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி ஆர் மணி? வை? டிஸ்கஸ். அதாவது திங்க் கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது நம்ம சேகரிக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டானது? உணவா, அல்லது தண்ணீரா, கரண்ட்டா, மின்சாரமா, அல்லது பணமா? ஸோ 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் அழகாக திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சரை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் glossary. Glossary means new words meanings. My students all know this glossary, new words meaning. There are 4 new words: digging, break up and move earth; traps, enclosure designed to catch and retain animals; paralyze, incapable of movement; sap, plant fluid. Okay, once again meaning பார்த்தலாம். digging அப்படின்னா தோண்டுதல், traps பொறிகள், இப்போ பொறி வச்சு பிடிக்கிறோம் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் paralyze முடக்குதல், மயக்கமடைய செய்தல், இது போன்றது. ஓகே, sap மரச்சாறு, அதாவது லீஃபோட சாறு, மரத்தோட சாறு, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா சாப், பிளான்ட் ஃப்ளூயிட். ஓகே, ஒன்ஸ் அகெயின் digging, break up and move earth; traps, enclosure designed to catch and retain animals; paralyze, incapable of movement; sap, plant fluid. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் சேமித்தல் எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை இந்த பாடத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம். ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க. அவர்களுக்கும் சேமிப்பது அவசியமானது, நம்முடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்வார்கள். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் our video, share our video to your friends and also subscribe our channel. Thank you so much all of you.